सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ மத்தியமாவதி பேப்பர் 1ல் ஏற்கனவே 1 to 4th லெசன் வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கோம். இப்போ 5th லெசன் பார்க்குறோம். இது டீட்டெயில் கொஸ்டின்ஸு. எக்ஸாமில் 5 கொடுத்து இனி 2 கேட்பாங்க. ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. பாடம் 5 சித்தார்த்த கா கிரக தியாக சித்தார்த்தருடைய தியாகம். निम्नलिखित प्रश्न के उत्तर 5 वाक्यों में दीजिए. கீழ்கண்ட வினாக்களுக்கு பதில் 5 வாக்கியங்களில் விடை எழுதுக. सिद्धार्थ ने गृह त्याग के पहले यशोधरा से कैसी बातें की. வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சித்தார்த்தர் யசோதாவிடம் என்ன பேசினார்? பாத்தேன் அப்படின்னா பேசினார். गृह त्याग के पहले सिद्धार्थर अपनी पत्नी यशोदा से मिले. கிரகனா வீடு, பகலேனா முன்பு, அப்பனி பத்தினி யசோதானா அவருடைய மனைவி. வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சித்தார்த்தர் தனது மனைவியை சந்தித்தார். மிலேனா சந்தித்தார். தப்பு வே போலே அவர் பேசினார். மை இத்தினே தின் சோ ரகா தா நான் இவ்வளவு நாட்களாக தூங்கி கொண்டிருந்தேன். அபி ஜாகு உடாகும் நான் இப்பொழுதுதான் விழித்து கொண்டேன். ஜாகுனேக்கே பாத் விழித்து கொண்ட பிறகு பைட்டானகி ஜாத்தா லேக்கின் சலா ஜாத்தா ஹை விழித்து கொண்ட பிறகு உட்கார முடியாது, ஆனால் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறேன். அப்பு மைன் ஜாவுங்கா அவுர் பாக்கி ஷப்கோ ஜாவுங்கா. அப்பு இப்பொழுது நான் எழுந்து மற்றவர்களை, ஜாவுங்கா அப்படின்னா எழுந்து மற்றவர்களை, பாக்கி சப்கு அப்படின்னா மற்றவர்களை எழுப்புவேன். ஜாவுங்கா எழுப்புவேன். இஸ் தரகு சித்தார்த்தர் நீ குச்சி பாத்திக்கு இஸ் தரகு இந்த வழியில், இஸ் தரகு சித்தார்த்தர் நீ குச்சு பாத்தேக்கு இந்த வழி சித்தார்த்தர் உடனடியாக புரிந்து ஜோ தத்கால் समझ में नहीं आती मगर बात को समझ में आती. இந்த வழியில் சித்தார்த்தர் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை சொல்கிறார், ஆனால் பின்னர் புரிந்து கொள்ளப்படும். செகண்ட் ஒன் कपिलवस्तु की सीमा पर सेवक संदक और सिद्धार्थ के बीच संबात को சன்சேஷ்டமி லிக்கியே. கபிலவஸ்துவின் எல்லையில் சேவகர் சந்தகருக்கும் சித்தார்த்தருக்கும் நடந்த உரையாடலை தொகுத்து எழுதுக. கபிலவஸ்துக்கோ சீமாப்பர் பகுஞ்சிகர் சித்தார்த்தர் சேவக சந்தக் சே போலே. கபிலவஸ்துவின் எல்லையில், சீமாவின் அந்த எல்லையை அடைந்த பிறகு சித்தார்த்தர் சேவக்கு சந்தகரிடம் பேசுகிறார். என்னவென்றால் அப்பு மைன் லவுடுங்கா நகி நான் திரும்பி வரமாட்டேன் என்று கூறினார். இஸ்பர் சந்தக்கு போலாக்கி இதை கேட்ட சந்தக்கு கூறுகிறார், பிரபு இறைவா, ஆப்கே பினா மகாராஜ் ராஜ்மாதா ஆதி ஜி நகி பாயங்கி. நீங்கள் காட்டிற்கு சென்றிருந்தால் ராஜா ராணி தாய் போன்றவர்கள் உயிர் வாழ முடியாது என்று கூறுகிறார். தப்பு சித்தார்த்தர் நே சமஜாயா கி சித்தார்த்தர் புரிந்து கொண்டார். என்னவென்றால் இஸ் துனியா மீன் ஷப் ஏக்கு தூசரே கே பினா ஜி லேத்தே ஹை. இந்த உலகில் துனியா அப்படின்னா இந்த உலகில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறார்கள். லேத்தே ஹைன் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறார்கள். மை கிசி கா பிரபு நகி மை 10 கா பிக்காரி ஹூ நான் போகும் பாதையில் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.